உங்களை பார்த்த உடனே மற்றவங்க எல்லாத்துக்கும் பிடிக்கணுமா? இவங்களா சான்ஸே இல்லை, அவ்வளோ சூப்பர் அப்படின்னு மற்றவங்க எல்லாம் சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? அதுக்கு முக்கியமான விஷயம் என்ன பண்ணணும்னு சொல்கிறேன், கேட்டுக்கோங்க, நல்லா கேட்டுக்கோங்க. நீங்கள் எப்போவுமே அமைதியாக இருக்கணும். உங்கள் வாய்ஸை நீங்கள் ரைஸ் பண்ணவே கூடாது. யார் என்ன சொன்னாலும் அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்மைலிங் ஃபேஸோட அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டே போயிட்டே இருக்கணும். ஓகேவா? உங்களை கூப்பிட்டு வச்சு வேணும்ட்டே வாலண்டியராக வம்பு இழுத்தா கூட நீங்கள் எதுக்கும் அசராமல் அவங்க என்ன பண்ணாலும் அடித்தாலும் மிதித்தாலும் இல்லை என்னென்னா பேசி ஹர்ட் பண்ணணுமோ எல்லாம் பண்ணாலும் நீங்கள் அக்செப்ட் பண்ணி ஆமாம் அப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அக்செப்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். திரும்பி நீங்கள் எதிர்த்து ஒரு வார்த்தையும் பேசக்கூடாது. ஓகேவா? மற்றவங்களுக்கு உங்களை பிடிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை நீங்கள் செய்யவே கூடாது. ஓகேவா? உங்ககிட்ட படிப்பு இருக்கலாம், இல்லை அறிவு இருக்கலாம், அழகு இருக்கலாம், இல்லை நிறைய பணம் இருக்கலாம், எது இருந்தாலும் ஆனால் கொஞ்சம் கூட அது எதுவுமே உங்களோட ஆட்டிடியூடை காமிக்கக்கூடாது. ஓகேவா? ஏன்னா அப்போ என்ன சொல்லுவாங்க, படிப்பு இதில் இருக்கிறதுனால தான் உனக்கு இவ்வளோ திமிரு, வேலைக்கு போகிறதுனால தான் உனக்கு இவ்வளோ திமிரு, உங்ககிட்ட சொத்து இருக்கிறதுனால தான் இவ்வளோ திமிரு அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் அப்போவும் அதுக்கெலாம் நம்ம எந்த மறுப்பும் நம்ம சொல்லவே கூடாது. அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் ஸ்டேட்டஸ் போடக்கூடாது, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் ட்ரெஸ் போடக்கூடாது. ஓகேவா? மற்றவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்ட்டு அவங்கள புரிஞ்சுக்கிட்டு தான் நீங்கள் நடந்துட்டு போகணும். அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, மற்றவங்களுக்கு அந்த ஃபேஸை பார்த்தோடனே நல்லா ஜாலராக போல தெரிஞ்சுக்கணும். அப்படியே ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்தோன்னே ஐயோ நீங்களா அப்படியா இப்படியான்னு சொல்லி பேச தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களை எல்லாத்துக்குமே பிடிக்கும். அப்படியே பின்னாடி போய் என்ன பேசுவாங்கன்னு தெரியாது. ஸோ யோசிச்சு பார்த்துக்கோங்க. இதெல்லாம் பண்ணி இத்தனையும் பண்ணி மற்றவங்களுக்கு பிடிக்கிறதுக்கு மற்றவங்களுக்கு பிடிக்காத ஒரு பர்சனாகவே வந்துட்டு போயிடலாம். நமக்கு பிடிச்ச மாதிரி நமக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக நிம்மதியாக இருந்துட்டு போகலாம். மற்றவங்க யாருக்குமே பிடிக்கவே தேவையில்லை. நீங்கள் எதை சூஸ் பண்ணுவீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.